என்ன பார்க்கின்றீர்? ஒவ்வொரு நாளும் செய்திகளில் இதைத்தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம். 10 வயதில் இல்லை, 3 வயது இளம் பிஞ்சுகளை கூட இந்த காமுகர்கள் விடவில்லை. இதையெல்லாம் பார்க்கும்போது சமீபத்தில் ஒரு புத்தகம் என் கையில் கிடைத்தது. கவிஞர் வனஜா செந்தில் செல்வம் அவர்கள் எழுதிய விரல் மீட்டிய வீணை என்ற புத்தகத்தில் ஒரு கவிதையை நான் வாசித்து பார்த்தேன். நான் வாசித்த கவிதையை உங்களுக்காக வாசிக்க வந்திருப்பவன் நான், உங்கள் கவிதை நாயகன் RJ செல்வா. இதுபோன்ற உங்கள் கவிதைகளையும் தாருங்கள், நான் அழகாக்கி தருகிறேன். இதோ கவிஞர் வனஜா செந்தில் செல்வம் எழுதிய கவிதையின் தலைப்பு பூவொன்று உறங்கியதே. விழிமூட நேரமில்லையோ அடி அழகு பெண்ணே, என்னதவம் செய்தோமோ என் மகளை ஈன்றெடுக்க என எண்ணி பார்க்க கூட இந்த கயவர்கள் விடவில்லையே. பாவமாய் போனதடா இந்த பெண்மையை நினைத்து, பாவமாய் போனதடா இந்த பெண்மையை நினைத்து. கொள்ளை அழகும் குழந்தை சிரிப்பும் மனதை கொள்ளையடித்து சென்றதாலோ அவளை களவாடி கொன்றாயோ, அவளை களவாடி கொன்றாயோ. விதி என்று சொல்லி வீதிக்கு அனுப்புறியே, பூ எங்கே அழிந்ததடா. அவள் புன்னகையும் குறையலையே, அவள் உறங்கி போனாளே என்று எண்ணி எள்ளி நகையாடாதே. அவள் உறங்கி போனாளே என்று எண்ணி எள்ளி நகையாடாதே. எத்திசையிலும் உலா வருவாள் உனக்கு யமனாக, எத்திசையிலும் உலா வருவாள் உனக்கு யமனாக அவள் வருவாள்.